854 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் சோதனை ஓட்டம் வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கும் என மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கிடும் வகையில் ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மக்கள் தொகை பெருக்கம், குடிநீர் தேவை அதிகரிப்பு போன்ற காரணங்களால் புதிய கூட்டு குடிநீர் திட்டம் தொடர்பான கோரிக்கையை முதலமைச்சரின் கவனத்திற்கு நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் KRN ராஜேஷ்குமார் MP, ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் MLA ஆகியோர் கொண்டு சென்றனர். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் 854 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இத்திட்டத்தால் நாமக்கல் மாவட்டத்தில் மொத்தம் 523 கிராம மக்கள் பயன்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கூட்டு குடிநீர் திட்டப்பணிகளை மாநிலங்களவை உறுப்பினரும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான KRN ராஜேஷ்குமார் ஆய்வு செய்தார். இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த KRN ராஜேஷ்குமார் MP, ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் சோதனை ஓட்டம் வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கும் என தெரிவித்தார். இந்த ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டமானது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏறத்தாழ 854 கோடி ரூபாய் இந்த கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு அனுமதித்து அரசாணை வெளியிட்டார்கள். 8 பேரூராட்சியும் ஒரு நகராட்சியும் இணைத்து ஏறத்தாழ 8 லட்சம் மக்கள் பயனடைகின்ற வகையில் ஒரு மிகப்பெரிய கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் இப்பொழுது வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் இன்றைய தினம் இங்கே ஆய்வு செய்கின்ற போது ஏறத்தாழ இது 98% இந்த பணிகளுடைய பணி முடிவடைந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்த கூட்டு குடிநீர் திட்டத்துக்கான சோதனை ஓட்டம், வெள்ளோட்டம் என்று சொல்வார்கள், அது சோதனை ஓட்டம் தொடங்க இருக்கிறது. இந்த ஆய்வின் போது ராசிபுரம் நகர்மன்ற தலைவர் கவிதா சங்கர், ஆத்மா குழு தலைவர் திரு KB ஜெகநாதன், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய மேற்பார்வை பொறியாளர் பிரபாகரன் மற்றும் நிர்வாக பொறியாளர்கள் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.